ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட குமரன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். வாண்டட் டு செட்டப் மை நியூ ஒர்க் ஸ்பேஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி லோ பட்ஜெட்டில் தான் வந்து இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு பண்ணி ஒரு டீ கடை பெஞ்ச் வந்து எடுத்திருக்காரு. 700 ருபீஸ் கொடுத்து அவரே வந்து எடுத்து அதை தூக்கி அந்த வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு விஷயமும் பார்த்து 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 அந்த ஆஃபீஸை வந்து ரெடி பண்ணிருக்காரு. உண்மையிலேயே லோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆஃபீஸ் சரௌண்டிங்ஸை அவ்வளோ நீட்டாக க்ளீனாக பார்த்து பார்த்து ஒரு விஷயங்களும் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவரோட ஒர்க்கை. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி அவரோட பைக்கையே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி அதை மாற்றினார். அதுவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்தளவுக்கு ஒர்க் வந்து அவரோட க்ரியேட்டிவ் மைண்டும் கலந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணது. ஆஃபீஸ் சரௌண்டிங்ஸ் இது தான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. லோ பட்ஜெட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீன், எங்கெங்கே என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவரோட வீட்லேயே வந்து அந்த ஆஃபீஸ் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ மூவி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா, மேபி அதுக்காக கூட இந்த ஷிஃப்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. வாழ்த்துக்கள் குமரன், மேன்மேலும் வளர்கிறதுக்கு. 10 இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் ஸ்கூல் போயிருந்தப்போ இந்த மிரர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு நம்மளோட குமரன். இப்போ வந்து அதை கட் பண்ணி இங்கே ஒரு ஃப்ரேமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காராம். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு.